ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே 2 சிறுநீரகங்களும் பழுதான நிலையில் தவிக்கும் தனது மகனை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று அரசுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வருங்காக்கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா கலைச்செல்வி தம்பதியர் தினசரி விவசாய கூலி வேலை பார்த்து குடும்பம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு சந்தியா என்ற மகளும் ஹரிசுதன் என்ற மகனும் உள்ளனர். 10ஆம் வகுப்பு படித்த ஹரிசுதனுக்கு உப்புச்சத்து காரணமாக 2 சிறுநீரகங்களும் பழுதான நிலையில் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் யதார்த்தமாக தான் டெஸ்ட்டுக்கு போனோம். உப்புச்சத்து கூடிடுச்சு, உடனே டயாலிசிஸ் போடணும்னு சொன்னாங்க. உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, போனால் போட்டுட்டாங்க. போட்டதை அங்கேருந்து முடியாமல் திருப்பி மதுரைக்கு கொண்டு வந்தோம். மதுரையிலேருந்து அப்புறம் இப்போ பரமக்குடிக்கு மாற்றிட்டோம். சின்ன பையனாக இருக்குன்னு எங்களால் அலைய முடியலைன்னு. ஆனால் எங்களுக்கு காசு அதிகமாக செலவாகுது. எப்படியும் மாதத்துக்கு 50 ரூபா 60 ரூபா வந்துடும் ஊசி மாத்திரைக்கு மட்டும். திடீர்னு முடியாமல் வந்துடும். அதுக்கு அட்மிஷன் போட்டோம்னா அது 50 ரூபாய்க்கு மேலே வந்துடும். எங்களால் எதுவுமே சமாளிக்கவே முடியல. அதனால் கவர்மெண்ட் ஏதாவது என் மையம் உயிரை காப்பாற்றி கொடுத்தா அதுவே எனக்கு போதும். ஸ்கூல் 3 வருஷமாக போகாமல் வீட்டிலேயே இருக்கேன். ஆனால் எல்லா பயல்களும் ஸ்கூலுக்கு போகையில் வரையில் என் மையம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதுவே ரொம்ப வேதனையாக இருக்கேன். ஒன்றுமே என்னால் சொல்லவே முடியாது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.